உலகிற்கு அறிமுகப்படுத்திய என் பெற்றோர்களின் ஆசையுடனும் சாஸ்திரங்களை படிப்பித்து சான்றோனாக்கிய என் குருமார்களின் ஆசையுடனும் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் என அனைத்து தெய்வங்கள் ஆசையுடனும் இந்த பதிவை தொடங்குகிறோம். திருவாழ்க திருவியத்துணை, குருவாழ்க குருவியத்துணை. ஓம் கம் கணபதியே நமக. முருகாசரணம், கந்தாசரணம், ஓம் சோம் சரணவாய நமக. அன்பர்கள் அனைவருக்கும் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விஸ்வாச வருடம் பங்குனி மாதம் 20ஆம் நாள், ஆங்கில வருடம் 2026 ஏப்ரல் மாதம் 3ஆம் நாள், கிழமை வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்கள். மேஷம். பணப்புழக்கம் அதிகரிக்கும், கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும், தனவரவு நன்றாக இருக்கிறது. இருந்தாலும் அக்கம் பக்கத்தினால் விரயங்கள் ஏற்படும். நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். ரகசியமான முதலீடுகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். தொழில் சார்ந்த அலைச்சல்கள் இருக்கும். ஊழியர்களுக்காகவும் அல்லது அரசு விஷயங்களுக்காக சில அலைச்சல்களை சந்திக்க நேரிடும். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். புதிய வித்தைகளை கற்றுக்கொள்வீர்கள். குழந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குழந்தைகளின் முயற்சிகளுக்கு ஊக்குவிக்கும் விதமாக அவர்களுக்கு வழிகாட்டுதலாக இருந்தால் அவர்களுடைய வளர்ச்சியை நீங்கள் கண்கூடாக காணலாம். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். நண்பர்கள் சகோதரர்கள் உங்களுக்கு வேற்றுமொழி பேசுபவர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பார்கள். ரிஷபம். நீண்ட நாளாக கிடப்பில் போட்டிருந்த திட்டங்களை எல்லாம் எடுத்து இன்று வெற்றிகரமாக செயல்படுத்துவீர்கள். அதனால் நல்ல ஆதாயங்கள், லாபங்கள், வருமானங்கள் அதிகரிக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். அரசு விஷயத்தில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். நண்பர்கள் உங்களுடைய தொழிலில் உறுதுணையாக இருப்பார்கள். சகோதரர்கள் ஊழியர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பார்கள். தனவரவு பணவரவு நன்றாக இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பொருளாதார முன்னேற்றம் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தாயினுடைய ஆரோக்கியத்திற்கு கவனம் தேவை. தாய் வழி உறவினர்களால் பிரச்சனை உண்டாகலாம். வாகன பராமரிப்பு செலவுகள் கூடும். வசதி வாய்ப்புகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் விரும்பிய காரியங்களை விரும்பியபடி செய்து மகிழ்வீர்கள். மனம் நினைத்தபடி நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள். எந்தவித முயற்சியும் இல்லாமல் அதெல்லாம் வெற்றிகரமாக செயல்படுவதால் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். சகோதரருடன் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை காணப்படுகிறது. சகோதரர்களால் ஆதாயம் அணுகாலம் உண்டாகும். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். மிதுனம். தனவரவு பணவரவு நன்றாக இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். தெளிவாக திட்டப்பட்ட காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள். தொழிலில் நல்ல ஒரு அதிகார போக்கினை காண்பித்து காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். பணிச்சுமை கூடும். இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் காணுவீர்கள். கிடைக்கும் வருமானங்கள் சிறப்பாக முதலீடு செய்து பிற்காலத்திற்காக செய்து வைப்பீர்கள். அதிகாரிகள் நண்பர்கள் போல் உங்களிடம் பழகுவார்கள். வேற்றுமொழி பேசுபவர்கள் வேற்றுமொழியத்தவர்களுடைய ஆதரவு நன்றாக இருக்கிறது. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். சகோதர ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தாய் வழி உறவினர்களால் நல்ல ஒரு அனுகூலங்கள் ஆதாயங்கள் பெற்று மகிழ்வாக இருப்பீர்கள். கடகம். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும். எதிர்பார்த்த பணவரவுகள் நன்றாக இருக்கும். சுபகாரியங்கள் வீட்டில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் குடும்பத்தில் சில சச்சரவுகள் வந்து நீங்கும். அதையெல்லாம் சமாளித்து தான் ஆக வேண்டும். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. போட்டிகளில் முயற்சி செய்தால் வெற்றி பெறலாம். நண்பர்கள் உங்களிடம் அனுசரணையாக இருப்பார்கள். புதிய நண்பர்கள் வந்து நட்பு வட்டம் முடிவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அரசு விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும் என்பதால் அதை இன்று ஒத்தி போடவும். சகோதரர்கள் ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழையாமையை காண்பிப்பார்கள். அதை நீங்கள் சமாளித்துத்தான் ஆக வேண்டும். பெண் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். பெண்கள் ஆதரவாக இருப்பார்கள். வீட்டில் உள்ள பெண்களின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குழந்தைகளுக்காக சில அலைச்சல்களையும் விரயங்களையும் நீங்கள் சந்திக்க நேரிடும்.
சிம்மராசி அன்பர்களே, முதலில் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். அவர்களால் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. புதிய நண்பர்கள் சேருவார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். நண்பர்களால் சமூகத்தில் அந்தஸ்து கூடும். அரசு விஷயங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் அதை தவிர்க்கவும். சகோதரர்கள் ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழையாமை இயக்கத்தை காட்டுவார்கள். பெண் அதிகாரிகள் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். அவர்களால் என்று உங்களுக்கு ஆதரவு பெருகும். குழந்தையின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். கன்னி, சுயசிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வளர்ச்சிக்கான மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். போட்டிகளை வெற்றி பெறுவீர்கள். நல்ல தகவல்கள் வந்து சேரும். நண்பர்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பு இருக்கிறது. வேற்றுமொழி பேசுகிறவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அரசு விஷயங்களில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றிப்படும். சகோதரர் ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். பெண்களிடம் வெகு கவனமாக இருக்க வேண்டும். கண்ணியமாக பழக வேண்டும். விளையாட்டுக்காக சென்றலோ தீண்டலோ நக்கலோ தேவைப்பட வேண்டாம். அது உங்களுக்கு பிரச்சனைகளை வகுத்துவிடும். குழந்தைகள் வளர்ச்சி மகிழ்ச்சியை தருகிறது. ஒரு புனித யாத்திரையால் அது ஒரு இறை வழிபாடு உங்கள் மனம் அமைதியை கொடுக்கும். ஆகவே இறை வழிபாடு செய்யுங்கள். நிம்மதியாக இருங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது. துலாம், உங்கள் பேச்சுக்கு தனி மகத்துவம் ஏற்படும். குடும்பத்தில் உங்கள் பேச்சு எல்லாரும் மதிப்பார்கள். உங்கள் பேச்சில் ஒரு கனிவும் முதிர்ச்சியும் தென்படும். அதே நேரத்தில் பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். பணவரவு தனவரவு நன்றாக இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் சுமூகம் இருக்குது. பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். விருப்பங்கள் நிறைவேறும். நண்பர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுப்பார்கள். வேற்றுமொழி பேசுபவர்கள் உங்களுக்கு அனுகூலமாக ஆதாயமாக இருப்பார்கள். தொழிலை பொறுத்தவரையில் உங்களுக்கு பணிச்சுமை கூடும். சகோதரர் ஊழியர்களால் அந்த பணி அழுத்தங்களை சந்திப்பீர்கள். இருந்தாலும் பெண்களால் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காணப்போகிறீர்கள். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்காக இருக்கிறது. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். விருச்சிகம், சுயசிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். கிடைத்த வருமானத்தை சிறப்பாக முதலீடு செய்வீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் போல் உங்களிடம் பழகுவார்கள். வண்டி வாகன வசதிகள் கூடும். வசதி வாய்ப்புகள் கூடும். அரசு காரியங்களில் விரும்பிய பலன்களை எதிர்பாரலாம். சகோதரர்கள் ஊழியர்கள் உங்கள் மனமறிந்து நடந்து உங்களுக்கு உறுதியாக இருப்பார்கள். பெண்களிடம் மட்டும் கவனம், கண்காணிப்பு, கண்ணியம் போன்றவற்றை வைத்துக்கொள்ள வேண்டும். விளையாட்டுக்காக கூட சீண்டலோ தீண்டலோ நக்கலோ வேண்டாம். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. அவர்கள் தலைமாறி போவதற்கு வாய்ப்பு இருப்பதால் இதை நீங்கள் செய்தே ஆக வேண்டும். தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் நிகர வருமானம் லாபம் என்பதால் மகிழ்ச்சியாகத்தான் இருப்பீர்கள். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். தனுசு, தேவையற்ற விருப்பங்களை, தகுதிக்கு மீறி விருப்பங்களை தவிர்த்தால் உங்கள் விருப்பங்கள் எளிதில் நிறைவேறும். நீண்ட நாள் விருப்பங்களாக கூட இருக்கலாம். இருந்தாலும் அதை தகுதியுள்ள விருப்பங்களாக மாற்றிக்கொண்டால் உங்களுக்கு அந்த விருப்பங்கள் எளிதாக நிறைவேறிவிடும். நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். வேற்றுமொழி பேசுபவர்களிடம் வேற்றுமொழியுடன் கவனமாக பழகுவது நல்லது. தொழிலில் உங்கள் திறமைக்கு மதிப்பு உண்டாகும். சகோதரர்கள் ஊழியர்கள் உங்கள் மனமறிந்து உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். பெண்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற உதவி செய்வார்கள். அது விருப்பம் நிறைவேற பணபலம் உங்களுக்கு தானாகவே அதிகரிக்கும். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தருகிறது. பயணங்களை தவிர்க்கவும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காணப்போகிறீர்கள். புதிய வித்தைகளை அறிமுகப்படுத்தி வெற்றி காணப்போகிறீர்கள். ஆகவே தொழில் சிறப்பாகவே இருக்கிறது. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். மகரம், உங்கள் திறமைக்கு ஒரு நல்ல மதிப்பு உண்டாகும். வேல்யூ உண்டாகும். அதற்கான மதிப்புக்கு ஏற்ற போல் உங்களுக்கு பணவரவு இருக்கும். அதாவது உங்கள் திறமைக்கேற்ற வருமானம் இருக்கும். அது சிறப்பாக முதலீடு செய்து வெற்றி காணப்போகிறீர்கள். இதுவரை உங்களை மதிக்காத அதிகாரிகள், நண்பர்கள்
வெளிமாநிலத்தவர்கள் எல்லாம் கூட உங்கள் திறமையை கண்டறிந்து அதை பயன்படுத்தி கொள்ள உங்களை தேடி வருவார்கள். வீட்டில் சுபகாரிய பேச்சுக்கள் நடவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வீட்டில் குடும்ப அங்கத்தினர் நண்பர்கள் போல் உங்களிடம் பழகுவார்கள். வேற்றுமொழி பேசுவர்கள் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். அரசு விஷயத்தில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் தவிர்க்கவும். சகோதரர்கள் ஊழியர்கள் உங்களோட கருத்து வேறுபாட வாய்ப்பு இருக்கிறது. பெண் உறவினர்கள் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயமாக இருக்கிறார்கள். குழந்தைகள் விஷயத்தில் சில வித்தியாசமான செயல்பாடுகள் காணப்படுவதால் கவனம், கண்டிப்பு, வழிகாட்டுதல் போன்றவற்றின் மூலம் அவர்களை நெறிப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறீர்கள். வண்டி வாகன வசதிகள் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வசதி வாய்ப்புகள் கூடும். கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் பஞ்சாயத்து செய்வது, ஜாமீன் கையெழுத்து போடுவது போன்றவற்றை தவிர்க்கவும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். கும்பம். தொழிலில் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். துணிச்சலாகவும் துரிதமாக மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். குடும்பத்தில் அதிகாரப்போக்கை குறைத்து கொண்டால் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கும். சகோதரர்கள் ஊழியர்கள் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். பெண்களிடம் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் அவருடன் பேசுவதில் பழகுவதில் கவனம் தேவை. குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். குழந்தைகள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணையோடு விளையாட்டுக்காக சீண்டலோ தீண்டலோ வேண்டாம். யதார்த்தமாக பாசத்துடன் பழகுங்கள். தற்காலிக பிரிவை தவிர்க்கலாம். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். அதிகாரிகள் மாற்றம் மனமகிழ்ச்சியை கொடுக்கும். அதிகாரிகள் மாறுவது உங்களுக்கு மனமகிழ்ச்சியை தருகிறது. பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். குடும்பத்தில் கோபதாபங்களை குறைத்து கொண்டால் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கும். மீனம். உங்கள் பேச்சில் ஒரு கவர்ச்சி உண்டாகும். உங்களை பேசி நீங்கள் இன்று காரியத்தை சாதித்துக் கொள்ளப் போகிறீர்கள். உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ளப் போகிறீர்கள். அதிகாரிகள் ஆதரவு உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். செல்வாக்கு அதிகரிக்கும். குழந்தைகள் உங்கள் திறமைகள் உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். தொழிலில் பணிச்சுமை அதிகரித்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். தாய்மாமன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும். நண்பர்கள் வேற்றுமொழி பேசுபவர்களுக்காக சில அரசியல்களையும் விரயங்களையும் சந்திக்க நேரிடலாம். வாழ்க்கை துணை உங்கள் மனமறிந்து நடப்பதால் உங்களுக்கு மனம் மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. அவர்களை நீங்கள் இன்னும் அனுசரித்து செல்லும்போது அந்த மகிழ்ச்சி இரட்டிப்பாகும் என்பதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கிறது. இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லோருக்கும் இனிய நாளாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், நிம்மதி, சகல ஐஸ்வர்யம் போன்ற சகல சௌபாக்கியம் பெற்று தருவானாக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம். ஓம் சௌம் சரவணபவாய நமக.